ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு டிஃபரண்ட்டான ஒரு ரெசிபி ஒன்றதை நான் சொல்லி தரப்போகிறேன். நான் நினைக்கிற மாதிரியே யாருமே இதை ட்ரை பண்ணிக்க மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ட்ரெஸ்லெச்சஸ் தான். அதுக்கு நான் கேக் செய்கிற மெத்தடையும் காட்டுகிறேன். நல்லா ஸ்பஞ்சி கேக்கில் எப்படி பர்ஃபெக்டான கஸ்டர்ட் ட்ரெஸ்லெச்சஸ் செஞ்சு எடுக்கிறேன்ட்டு வாங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் இப்போ பவுல் ஒன்றில் எக் எடுத்துக்க போகிறேன். எக் யோக் தான் சேர்த்திக்கிறேன். அதுக்கு நான் சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ண வேணும் நீங்கள். இதில் எக் ஒயிட்ஸையும் வேறு உரமாக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுக்க வேணும் எக்கை யூஸ் பண்ணும் போது. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். நான் இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸாக ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேன். பொதுவாகவே டெசர்ட்ஸுக்கு ஆயில் ஆட் பண்ணும்போது ஸ்மெல் எதுவும் இல்லாத ஆயிலை பார்த்து ஆட் பண்ணணும். ஸோ சன்ஃப்ளவர் மாதிரி நல்ல பிராண்டான ஆயில் ஆட் பண்ணிக்கொண்டா மிச்சம் நல்லா. ஸோ இப்போ அதுக்கே நான் கோதுமாவும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் நான் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அதை சேர்த்துக்கொண்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணும். ஸோ அதுக்கு நான் பேக்கிங் பவுடரும் வெனிலா எசன்ஸும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி ஸ்பெச்சுலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இது மாதிரி விஸ்கொண்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டா போதும். லம்ஸ் எதுவும் ஃபோம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். இந்த மிக்ஸ்சரை ஓரமாக வச்சுட்டு நாங்கள் எக் ஒயிட்ஸை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் 3 எக் யோக்ஸ் எக் ஒயிட்ஸை தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நான் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை மிச்சம் பீட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு நாங்கள் மற்ற இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் சீனி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒரே டைமில் ஆட் பண்ண தேவையில்லை. ஹாஃப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெலன் சீக்கிரம் சுகர் ஆட் பண்ணிக்கொண்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பீட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் பீக் வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க வேணும். எக் ஒயிட்ஸ் நல்லா பீட்டாகவே ஸ்டிஃப் பீக் வந்தால் தான் கேக்கும் நல்லா ஸ்பஞ்சியாக ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லி தந்திக்கிறேன். பாருங்கள், இதை மாதிரி ஃப்ளோ ஆகிச்சுன்னா நீங்கள் இன்னும் பீட் பண்ணணும். இன்னும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பீட்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நான் 3க்கு வச்சு தான் பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்டிஃப் பீக் இப்போயும் ஓகே ஆகல. இதை மாதிரி ஃப்ளோ ஆகிச்சுன்னா நீங்கள் இன்னும் நல்லா பீட் பண்ணணும். ஸோ இன்னும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ ஸ்டிஃப் பீக் இதை மாதிரி இருக்கணும். ஃப்ளோ ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் ஆகினப்புறம் உங்களுக்கு பீட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கொள்ளும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா எக் யோக் மிக்ஸ்சர். ஸோ அதில் நான் இப்போ ஸ்பெச்சுலாவில் 2 ஸ்பெச்சுலாஸ் போட்டிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்கோண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணினா மிச்சம் நல்லா. ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதை நீங்கள் எக் ஒயிட் மிக்ஸ்சரில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலும் உங்களுக்கு. ஸோ இதை ஃபுல்லாகவுமே எக் ஒயிட் மிக்ஸ்சரில் போட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஸ்பெச்சுவலாக தேவையில்லை. விஸ்காலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணவும் வேணும். இது மாதிரி விஸ்காலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ இதை ட்ரேக்கு மாற்ற போகிறேன். ட்ரேயில் பார்த்தீங்கன்னா 18 to 18 inch ட்ரேயில் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி போட்டு நல்லா டப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஓவனில் வைக்கிறேன். ப்ரீஹீட்டட் ஓவன் தான். 140 degree Celsiusல 50 minutesக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் 160 degree Celsiusல 5 minutesக்கு வச்சு எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்ட் டெக்ஸ்டர் கிடைக்கிறதுக்கு
ஓகே, நான் இப்போ அதை கேக்கை கூலாக வச்சுக்கிறேன். கேக் கூலாகும் வரைக்கும் நான் கஸ்டர்ட் மில்கை செய்வோம். ஸோ அதுக்கு நான் மில்க்கும் சுகரும் கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கஸ்டர்டில் லம்ஸ் எதுவுமே ஃபோம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மில்க்கும் பார்த்திங்கன்னா வார்ம் ஆகிக்கணும். அதுக்கு இப்போ நான் கொஞ்சம் உப்பும் எடுத்துக்கொள்கிறேன். உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்க்கணும். அது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சுகருக்கு பதிலாக மில்க் மேடும் சேர்க்கணும். அது இன்னும் நல்ல ஆப்ஷன் உண்டு. ஸோ உங்களுக்கு மில்க் மேடும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்ச நேரம் இதை மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஓரமெல்லாம் பபிள்ஸ் வரும் வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டாலே போதும். ஸோ இதே பிஸ்னஸ்க்கு செல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மிச்சமாக செல்லாகக்கூடிய ஒரு ஐட்டம் தான். பிகாஸ் பொதுவாகவே ட்ரெஸ்லெச்சர்ஸ்ன்னு சொன்னாலே மில்க் மேட் மற்றது ஹெவி க்ரீம் போட்டு தான் செய்வாங்க. ஸோ நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கஸ்டர்ட் பவுடர் வச்சு செஞ்சுக்கிறேன். அதுவும் கூட டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஒன்று தான் கிடைக்கிது. ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினப்பறம் அதை வேறையாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூல் ஆகிற வரைக்கும். இதை ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. நார்மலாக வெளியே வச்சாலே போதும். ஓகே, ஸோ இப்போ கேக் நல்லா கூல் ஆறிட்டுது. இப்போ இந்த கேக்கை கட் பண்ணோம்னாங்க இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா 7 to 8 கப்ஸ் உங்களுக்கு ட்ரெஸ்லெச்சர்ஸ் செய்யலும். இந்த ட்ரே சைஸ் பார்த்திங்கன்னா 9 into 6 inches ட்ரே தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் 7 to 8 கப்ஸ் பர்ஃபெக்ட் ட்ரெஸ்லெச்சர்ஸ் ஷேப் உங்களுக்கு எடுக்கலும். ஸோ அதுக்கு தான் நான் இன்றைக்கி ரெக்டேங்கிள் ஷேப்பில் உள்ள ட்ரே எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பர்ஃபெக்டான எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு நான் சொல்லி தந்திக்கிறேன். அதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் என்ன சரின்னு தான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பஞ்சி டெக்ஸ்டரில் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. பாருங்கள், இப்போ நான் இதில் 2 கப்ஸ் அளவு நான் வெட்டி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் நான் 4 கப்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட உங்களோட கப் சர்க்கிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துக்கலும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோயில் கப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஷேப்பையும் உங்களுக்கு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலும். பாருங்கள், இது மாதிரி நான் இப்போ இதுக்கு எட்ஜஸை கட் பண்ணி எடுத்தோன்னே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது கப்புக்கு. உங்களுக்கு கேப்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா பேலன்ஸ் சீக்கிர ஸ்மால் பீசஸை உங்களுக்கு வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலும். ஸோ இதை மாதிரி நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக் ஹைட் சைஸ் தான் பர்ஃபெக்ட் ஆகிக்கும் இந்த மாதிரி கப்புக்கு. அதுக்கு நீங்கள் 9 into 6 inch ட்ரேயும் யூஸ் பண்ணினா உங்களுக்கு மிச்சம் நல்லாயிருக்கும். ஸோ மற்ற கப்ஸுக்கும் நான் இதே மாதிரி ஃபில் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி 4 கப் செய்கிறதுக்கு தான் இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 3 விட்டுட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மினி ஹெல்ப்பர்ஸும் விற்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணணுமே. ஸோ அதுக்கு நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ நான் இன்றைக்கி 3 கப்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி இதை பார்த்தீங்கன்னா செல் பண்ணல, நான் இன்றைக்கி வீடியோக்காக வேண்டி செஞ்சுக்கிறேன். நான் இதை மாதிரி ரெசிபீஸ் இன்னும் நிறைய போட்டிக்கிறேன் பிஸ்னஸ் சம்மந்தமாக. உங்களுக்கு அதை செக் பண்ணிக்கலும் என் சேனலில். ஸோ நான் இதை மாதிரி ரெசிபீஸ் போடுறதே இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும் இல்லையா. யார் சரி ஹோம் பிஸ்னஸ் செய்ய ஐடியா பண்ணியிருந்தவங்க யார் சரி மேலே மிச்சமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நான் செய்கிற சின்ன ஹெல்ப் ஆகிக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ கேக்கெல்லாம் இது மாதிரி ஃபோக்கால் கொஞ்சம் பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கஸ்டர்ட் மில்க் வந்து கேக்கோட நல்லா மிக்ஸ் ஆகும். கேக்குக்கும் நல்லா கஸ்டர்ட் டெக்ஸ்டர் ஒன்று கிடைக்கும். ஸோ இது மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க கப்ஸை. அதே மாதிரி மிச்சம் மிக்கிற கப்ஸுக்கும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் மிக்சர்ட மெஷர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 4 to 5 கப்ஸ் அளவுக்கு உங்களுக்கு செய்யணும். ஆல்சோ உங்களுக்கு இதை லேயராகவும் செஞ்சு எடுக்கலாம். லேயரை எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேக்கை 2 லேயர்ஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயரை வச்சுட்டு கொஞ்சம் கஸ்டர்ட் மில்கால் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் வேணும்னா உங்களுக்கு நட் செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மற்ற லேயரை போட்டு நல்லா கஸ்டர்ட் மில்கால் ஃப்ரீ பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது மாதிரியும் செய்யணும். அது மாதிரி செஞ்சால் நல்ல டெக்ஸ்டர் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். விப்பிங் க்ரீமுக்கு வந்து நான்
2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் கொஞ்சம் வெனிலாவும் ஆட் பண்ணி இதை நல்லா விப் பண்ணி எடுத்து கொண்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேண்டிய நொசில் டிசைனை உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் உங்களுக்கு வேண்டிய டிசைனும் உங்களுக்கு இதை போட்டுக்கலாம். இதை மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விப்பிங் க்ரீம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே சாக்லேட் கனாஷும் ஆட் பண்ணிக்கொள்ளும். சாக்லேட் கனாஷ் ரெசிப்பியை நான் டோனட் செஞ்சுக்கிற ரெசிப்பியில் அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் வேறு டிசைன் ஒன்று ட்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படியும் செய்யலாம். எல்லாம் ஆப்ஷனல் தான். ஆல்சோ இதோட ப்ரைஸ் அமௌண்ட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பிளேசஸில் ஒவ்வொரு மாதிரி கோஸ்ட் ஆகும். உங்களோட கோஸ்ட்டையும் பார்த்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சுக்கொண்டு உங்களுக்கு செல் பண்ணலும். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கப்பை உங்களுக்கு 300லேருந்து 400 உங்களுக்கு செல் பண்ணினாலும் ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை பார்த்து நீங்கள் செல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நான் இப்போ 3 கப்ஸையும் ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு டாப்பிங்ஸ் உங்களுக்கு நட் செட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் கட் பண்ணி எடுத்துக்கலும். அப்படி இல்லைன்னா க்ரஷ்ட் பாதாம், பிஸ்தாச்சோஸ் அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு செட் பண்ணி எடுத்துக்க வேணும். நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் தான் போட்டிக்கிறேன். டாப்பிங்ஸ் எதாக இருந்தாலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒகேஷன்ஸுக்கு மாதிரியும் இதை ட்ரை பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பர்சனலாக செல் பண்ணுறதுக்கும் கூட கஸ்டமைசேஷனில் பார்த்து உங்களுக்கு செல் பண்ணிடலாம். பாருங்க, ஈச் கப் பர்ஃபெக்ட் டிசைனில் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் வந்துக்குது. இப்போ இதை உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 2 to 3 டேஸ்க்கு மாதிரி பர்ஃபெக்ட் டேஸ்ட் உண்டு, பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரோடு இருக்கும். உங்களுக்கு இதில் இன்னும் டவுட்ஸ் என்ன சரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது மாதிரி பர்ஃபெக்ட் அவுட்கம் வரத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஓகே. ஸோ பாருங்கள், இப்போ எவ்வளோ நல்ல மாய்ஸ்டாக வைக்கிண்டு ஸ்பாஞ்ச் கேக்கோடு சேர்ந்து கஸ்டர்ட் மில்க்கும் நல்ல காம்பினேஷன் ஒன்று கொடுத்திக்குது. அதே மாதிரி நல்லா சோக் ஆகிக்குது. கேக் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் மில்கோடு சேர்ந்து நல்லா சோக் ஆகி விப்பிங் க்ரீமோடு சேர்ந்து நல்ல டேஸ்ட்டோடு கொடுக்குது. உங்களுக்கு மீத ஹோம் பார்ட்டிஸ் ஒகேஷன்ஸ் என்ன சரி ஒன்றுக்கு இதை ட்ரை பண்ணலும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட அவுட்கம் எப்படின்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.